பக்குவம். வாழ்க்கையில் பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பக்குவம் அப்படிங்கிறது என்ன? எதை நம்ம வாழ்க்கையில் பக்குவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, பக்குவம்னா என்ன? துன்பப்படுத்தும் இடத்திலிருந்து துன்பப்படும் இடத்திற்கு வர்றது. பல நேரங்களில் நாம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பல சூழ்நிலைகளில் நாம் நம்மளுடைய அந்த பேராசை மாதிரியான விஷயங்கள் அல்லது எனக்கு தான் இது வேணும் அப்படிங்கிற அந்த நினைப்பினால் மற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியே நமக்கு தெரியாது. ஒரு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க. இந்த சின்ன பிள்ளைங்க பல நேரங்களில் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க. அதில் உள்ள விளைவுகளை பற்றி பல நேரங்களில் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் அவங்க கேட்குற விஷயம் அவங்களுடைய பெற்றோருக்கு எந்த விதமான பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட பல சிறுவர்கள் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஒருவேளை நம்ம பெரியவங்களாக வளர்ந்ததுக்கப்புறமா அந்தளவுக்கு இல்லைனாலும் பல சூழ்நிலைகளில் நம்ம பக்குவம் இல்லாத நேரத்தில் நம்மளையும் அறியாமல் மற்றவங்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்படி துன்பப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல இருந்து துன்பப்படும் இடத்திற்கு வருவது, அதாவது மனமும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் இடத்துக்கு வர்றது தான் பக்குவம். நாம் செய்கிற இந்த விஷயம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தும், நாம் செய்கிற இந்த விஷயம் மற்றவங்களை துன்பப்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு பதிலாக நாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான துன்பத்தையும் கஷ்டத்தையும் உண்டு பண்ணுது. அதை மனமும் ஏற்கும் பொழுது நாம் பக்குவப்படுகிற இடத்துக்கு வருகிறோம். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் துன்பத்தை கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வர்றேன் அப்படின்னா அது பக்குவம். இரண்டாவது, பக்குவம் அப்படிங்கிறது உதவி பெறும் இடத்திலிருந்து உதவி செய்யும் இடத்துக்கு வர்றது. நம்ம எல்லாருக்குமே உதவி பெறுறது ரொம்ப பிடிக்கும். நாம் ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்குறோம், அந்த இடத்துல இன்னொரு நபர் அதற்கு உதவி செய்ய வரார் அப்படின்னா அது நம்ம செய்கிற வேலையை இலகுவாக்கும். நம்ம எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெயிட்டு தூக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அந்த வெயிட்டை தூக்கிட்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. அது கொஞ்சம் கடினமான ஒரு வெயிட்டாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும்போது ஒரு நபர் உங்களுக்கு நானும் இந்த வெயிட்டை கூட சேர்ந்து உங்கள் கூட தூக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வெயிட்டை நீங்கள் அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஸோ அதான் எப்போவுமே ஒரு உதவி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை இலகுவாக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் உதவி பெறக்கூடிய இடத்துலேருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுதான் பக்குவம். அதே வெயிட்டு தூக்குற அந்த அனாலஜியை வச்சுக்கோமே. ஒரு நபர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறார், அது அவருடைய வேலை தான். உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை, ஒரு இலகுவான வேலை, நீங்கள் முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் சும்மா தான் இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த நபருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. உதவி செய்யாதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இருக்க போகிறதில்லை. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் மனமும் அந்த இடத்துல அவருக்கு உதவி செய்ய போனீங்க அப்படின்னா அதுதான் பக்குவம். மூணாவது, பக்குவம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை பெறும் இடத்திலிருந்து மகிழ்ச்சி படுத்தும் இடத்திற்கு போகிறது. நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இப்படி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். இதையும் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு பல நேரங்களில் இசையை கேட்கும்போது நமக்கு அதிக மகிழ்ச்சி வருது. ஒருவேளை மேடையில் ஒரு நபர் ஒரு இசைக்கருவியை வாசித்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அது நம்முடைய மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. நாம் செய்கிறதெல்லாம் நம்ம உட்கார்ந்து அந்த இசையை ரசிக்கிறோம். ஆனால் அந்த இசைக்கருவியை மீட்டக்கூடிய நபர் அவ்வளவு இனிமையாக அந்த இசைக்கருவியை மீட்டணும் அப்படின்னா அதற்கு பின்னால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அந்த இசைக்கருவியை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அதை ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்டேஜில் வாசித்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஸோ ஒவ்வொரு நாளும் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டிசிப்ளினாக உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த இசைக்கருவியை வாசிக்கும்போது அவங்களுடைய உடம்புக்கு ஒரு சோர்வு வருது. அந்த சோர்வை பற்றி எல்லாம் வருத்தப்படாமல் அந்த இசைக்கருவியை மீட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இசைக்கருவியை அவங்க மீட்டும் பொழுது அது பல நபர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிறனால தான். மகிழ்ச்சியை பெறுதல் அப்படிங்கிறது இலகுவானது, ஆனால் மகிழ்ச்சியை கொடுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். எப்பொழுதுமே நாம் பிறரை மகிழ்விக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நம்ம சைடில் நாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஆகணும். ஸோ அதுதான் பக்குவம். நாலாவதாக, பக்குவம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற இடத்துலேருந்து நாம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது. நம்ம எல்லாருக்குமே
இந்த நான் அப்படிங்கிற அந்த ஈகோ உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது, யாருமே மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லோருக்குள்ளேயுமே அந்த நான் அப்படிங்கிற உணர்வு இருக்குது. இந்த நான் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப வெளிப்படையாக யாருக்கிட்ட வெளிப்படும் அப்படின்னா சிறுவர்கள்கிட்ட வெளிப்படும். அவங்களுக்குள்ள அந்த நான் அப்படிங்கிற உணர்வு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த உணர்வு அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம வளர 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 ரொம்ப ரொம்ப நாசூக்காக இந்த நான் அப்படிங்கிற அந்த பெருமையை, அந்த உணர்வை நாம் அப்படியே மறைக்க பழகிடுறோம். ஆனால் பக்குவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நான் அப்படிங்கிற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நாம் அப்படிங்கிற அந்த உணர்வுக்குள்ளே வர்றது. அதாவது சுயநலம் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு பொது நலம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது. இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து மாறி, ஒருவேளை ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கலாம், ஆனால் அது ஒருவேளை பிற நபர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய பட்சத்தில் இது எனக்கு நன்மையை கொடுக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு இது தீமையை கொடுக்கறனால இதை நான் முழுவதுமாக புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரும் பொழுது அங்கே தான் நான் அப்படிங்கிற இடத்துலேருந்து நாம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரோம். ஐந்தாவதாக பக்குவம் அப்படிங்கிறது வேகம் அப்படிங்கிற இடத்துலேருந்து விவேகம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது. வேகம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பைக்கில் இளைஞர்கள் இப்படி வேகமாக போகும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு த்ரில் இருக்கும், மனசில் அது ஒரு பயங்கரமான உற்சாகத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி தான் நம்ம காரில் அல்லது வேன்களில் பயணிக்கும்போது, நீங்கள் பள்ளிக்கூடங்களில் சிறுவர்களை சுற்றுலா கூட்டிகிட்டு போகும்போது 2-3 பஸ்ஸில் அல்லது வேனில் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அங்கே உள்ளே இருந்துட்டு டிரைவர்கிட்ட வேகமாக போங்க அப்படின்னு சொல்லி டிரைவரை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வேன் இன்னொரு வேனை முந்தும்போது அவங்களுடைய மனசில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே, அவ்வளவு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் அவங்களுக்குள்ளே கொடுக்கும். ஸோ வேகம் அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லை மனசுக்குள்ளே கொடுக்குது. ஆனால் வேகம் விவேகம் அல்ல. வேகம் தேவை தான், வேகம் முக்கியமானது தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த நேரத்தில் விவேகமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் வேகம் சரியானதாக இருக்காது. நம்ம ரோட்டில் பைக்கில் போகும்போது எப்படி வேகம் எல்லா இடத்துலையும் சரியானதாக இருக்காதோ, அதே மாதிரியே நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போவுமே வேகம் அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது. ஒரு சில நேரங்களில் நிதானமும் விவேகமும் தான் சரியாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருத்தர் பைக்கில் ரொம்ப வேகமாக போய் கீழே விழுறதுக்கும் மெதுவாக போகும்போது கீழே விழுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். தவறு தான், ஆனால் வேகமாக போய் அந்த தவறை செய்யும்போது அதனோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை நம்ம கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போனோம் அப்படின்னா அதே தவறு தான், ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கும். அதனால் பக்குவம் அப்படிங்கிறது எப்போவுமே வேகம் இல்லை, பல சூழ்நிலைகளில் விவேகம். ஆறாவதாக பக்குவம் அப்படிங்கிறது கோபம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பொறுமை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது. கோபம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கோபப்படுறோம். கோபம் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா, நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நாம் எதிர்பார்த்த மாதிரி நடக்காதனால தான் இந்த கோபம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே வருது. ஒரு விஷயம் நாம் எதிர்பார்த்த அந்த வேகத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அது அந்த வேகத்தில் நடக்காமல் இருக்கும்போது அங்கே கோபம் வருது. நம்ம நினச்ச நேரத்தில் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னு நினைப்போம், அந்த நேரத்தில் அந்த பொருள் நமக்கு கிடைக்காது, நமக்கு கோபம் வருது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நபர் நடக்கணும்னு சொல்லி நினைப்போம், அவங்க அப்படி நடக்காத சூழ்நிலையில் நமக்கு கோபம் வருது. கோபத்தினுடைய அடிப்படையே நம்முடைய எதிர்பார்ப்பு தான். அதிகப்படியான எதிர்பார்ப்பு அதிகப்படியான கோபத்தையும் உண்டு பண்ணும். ஆனால் நம்ம எப்பெல்லாம் கோபப்படுறோமோ அந்த இடத்துலலாம் நமக்கு இன்னொரு மாற்று இருக்குது. அது என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையில் கோபப்படாமல் அதை சகித்து கொள்வது. இந்த சகிப்புத்தன்மையை தான் பொறுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியாயமாக நம்ம அந்த இடத்துல கோபப்படணும், ஆனால் நம்ம அந்த இடத்துல கோபப்படாமல் பொறுமையாக இருக்கிறோம். அந்த சூழலில் நாம் அதை சகித்து கொள்கிறோம். நான் கோபமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் கோபம் அவசியம்தான். ஏன்னா கோபம் அப்படிங்கிறது நம்முடைய உணர்வை வெளிப்படுத்துறது. கண்டிப்பாக கோபப்பட வேண்டிய ஒரு சில இடங்களில் நாம் கோபப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் எப்படி கோபப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு காட்டுமிராண்டித்தனமான வெறித்தனமான கோபம் அப்படிங்கிறது அது கட்டுப்பாடற்ற கோபம். ஆனால் நீங்கள் சரியான விதத்தில் கோபப்படணுன்னா அந்த இடத்துலையும் கூட உங்களுக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தேவைப்படுது. ஸோ ஒரு இடத்துல எந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்துவதும், தேவைப்பட்டால் கோபப்படாமல் இருப்பதும் அதுதான் பக்குவம். ஏழாவதா பக்குவம் அப்படிங்கிறது
வேணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து போதும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் வேக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணம் சம்பாதிப்பதற்கான ஓட்டம், பதவியை சம்பாதிப்பதற்கான ஓட்டம், மதிப்பை சம்பாதிப்பதற்கான ஓட்டம், சொத்துக்களை சேர்ப்பதற்கான ஓட்டம், இந்த மாதிரி இன்னும் வேணும் 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 அப்படின்னு சொல்லி மாபெரும் ஓட்டம் இந்த உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஓடுற வேகத்தில் பல நேரங்களில் நமக்கு என்ன தேவையோ அது கிடைத்ததுக்கு அப்புறமாவும் கூட நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த அக்குமுலேஷன் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியே பிறருடைய வாழ்க்கையிலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்குது. இந்த அதிகத்தை ஐயோ எப்படி நாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிற பயத்திலே ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, ஒரு சிலருக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இது இரண்டு பக்கத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்துது. அதிகமாக இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இல்லை, இல்லாதவங்களும் மகிழ்ச்சியாக இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவை என்ன அப்படின்னா போதும் அப்படிங்கிற மனநிலை. இந்த போதும் அப்படிங்கிற பக்குவமான இந்த மனநிலையை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. எனக்கு இது போதும், அதனால் நான் இனிமேல் எந்த ஒரு வேலையும் செய்ய போகிறதில்ல, அதுவல்ல அதனுடைய அர்த்தம். உங்களால் அதிகமாக பொருளீட்ட முடியும் அப்படின்னா அதை நீங்கள் தொடர்ந்து ஈட்டி கொண்டு இருக்கணும். ஏன்னா அதற்கான திறமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு போதும், அதற்கும் அதிகமாக இருப்பது பிறருக்கு உதவி செய்வதற்கு அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வரணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 100 சட்டை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதில் போதும் அப்படிங்கிற மனநிலை எப்படிப்பட்டது? எனக்கு ஒரு 10 ஷர்ட் போதும், அதை வச்சு என்னால் வாழ முடியும், அதுவே போதுமானதாக இருக்கும். இன்னும் 90 ஷர்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது இல்லாத நபர்களுக்கு கொடுப்பதற்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மனநிலை. இந்த போதும் அப்படிங்கிற மனநிலையே பக்குவமான மனநிலை. ஸோ இதில் நான் பேசின இந்த விஷயங்கள் இது ஒரு முடிவு கிடையாது. இது உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்கான ஒரு விஷயந்தான். ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. இதை நான் பேசும்போது உங்களுடைய மனசில் கூட ஒரு சில விஷயங்கள் தோணியிருக்கும், இது இல்லை அதுதான் பக்குவம் அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் கமெண்டில் போடலாம். நம்முடைய சேனலில் இந்த மாதிரி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.